ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தில் இளமரை மேய்ந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. கஜானன் பூத கவினதி சேவிதம் கவித்த ஜம்பு பாலாசிரபதிம் நமாமி விக்னேஸ்வர பாத வங்கஜம். ஓம் ஷண்முகாய நம, ஓம் விகடாய நம, விகன ராஜாய நம, ஓம் தூம கேதவ நம, ஓம் பாலச்சந்திராய நம, நானவத மந்தர பரிமள பத்திர தீபயாமி தூபயாமி சமர்ப்பயாமி. ஓம் மகா கணபதியே நமக. முழு கடவுள், முதல் கடவுள் விநாயகர். முழு முதற் கடவுள். அவருக்கு உகந்த விரதம் சங்கடஹர சதுர்த்தி விரதம். அதிலும் மிக மிக விசேஷமானது மகா சங்கடர சதுர்த்தி. சங்கடர சதுர்த்தி மாதந்தோறும் வரும் என்றாலும் விநாயகர் அவதரித்த ஆவணி மாதத்தில் பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்புரை சதுர்த்தி மகா சங்கடஹர சதுர்த்தி என்று கூடுதல் சிறப்பு பெறுகிறது. அன்றைய தினத்தில் விநாயகரை வணங்கி வழிபடுவோருக்கு சகலவிதமான சங்கடங்களும் விலகும், சந்தோஷங்கள் பெருகும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் சங்கடங்களை தவிர்த்து சௌக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் பெருக்குவதற்கு சதுர்த்தி விரதம் இருங்கள். அந்த சதுர்த்தி விரதத்தை இருக்கிறதுக்கான முறை என்னன்னா, காலையில் நீராடி தூய ஆடை அணிந்து விநாயகர் சன்னதிக்கு சென்று அவரை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று முழுக்க உபவாசம் இருக்க வேண்டும். மாலையில் விநாயகர் கோயிலுக்கு சென்று சங்கட ஹர சதுர்த்தி பூஜையில் பங்கேற்க வேண்டும். வீடு திரும்பி சந்திரன் உதயமானதும் அதை பார்த்து வணங்க வேண்டும். பிறகு நம் வீட்டு பூஜை அறையில் இருக்கும் விநாயகரை வணங்கி விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். அன்றைய தினம் முழுக்க விநாயகரை துதிப்பது நற்பலன்களை தரும். சந்திரன் என்றாலே மனம் சம்பந்தப்பட்டவர். அந்த மனதை மேம்படுத்தக்கூடிய கடவுள் அப்படின்னு சொன்னோம்னா முழுமுதற் கடவுளான விநாயகர் நம் வாழ்வில் முதல் கடவுளாகவும் முற்றும் கடவுளாகவும் இருக்கக்கூடிய விநாயகரை சதுர்த்தி என்று வணங்குவது மிகச் சிறப்பு. அதுவும் இந்த மகா சங்கடர சதுர்த்தி அன்று நீங்கள் விநாயகரையும் வணங்கி அன்று இரவு சந்திரனையும் தரிசனம் செய்தால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும், தொல்லைகள் அனைத்தும், சிக்கல்கள் அனைத்தும் காணாமல் போகும். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் ஏற்படும். வாய்ப்புள்ளவர்கள் இன்று 48 முறை விநாயகரின் துதியை மனதால் பாடி விநாயகரை வணங்கி ஆசீர்வாதம் பெறுங்கள். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களும் அந்த முழுமுதற் கடவுள் ஆசீர்வதிப்பார். விநாயகர் விரதத்தையும் சதுர்த்தி விரதத்தையும் மனதால் கடைபிடியுங்கள். உங்கள் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்கள் நிச்சயமாய் ஏற்படும். மறக்காம சதுர்த்தி விரதம் இருங்கள். வாழ்க வெல்க. நன்றிகள் கோடி.